కోట్లాది మంది హిందువులు అత్యంత భక్తి శ్రద్ధలతో నిత్యం స్మరిస్తున్నటువంటి గోవింద నామాల్ని తమిళనాడుకి సంబంధించినటువంటి నిహారిక ఎంటర్టైన్మెంట్ వారు డిడి నెక్స్ట్ లెవెల్ సినిమాలో ఆ స్వామివారి నామాల్ని ఒక పాటలో అసభ్యంగా జోడించి గోవింద భక్తుల మనోభావాలు బాధపడే విధంగా గాయపడే విధంగా వివరించారు. అందులో భాగంగా టీటీడీ ధర్మకర్తల మండలి సభ్యుడిగా గోవింద భక్తుడిగా నేడు మా అజయ్ కుమార్ అడ్వకేట్ ద్వారా ఆ సినీ యూనిట్ కి సంతానం హీరోకి అలాగే నిహారిక ఎంటర్టైన్మెంట్ యాజమాన్యానికి అజయ్ కుమార్ ద్వారా మేము వారికి లీగల్ నోటీస్ పంపించడం జరిగింది. భవిష్యత్తులో ఇలాంటి పనులు చేయకుండా వారికి ఒక భయం ఉండే విధంగా 100 కోట్ల రూపాయలకి దానికి డెఫర్మేషన్ కూడా మేము ఈరోజు వారికి నోటీసులో పంపించడం జరిగింది. ஸ்ரீனிவாச கோவிந்தா என்று தொடங்கும் பாடலை நீக்க வேண்டும் என்று நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதனை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு சார்பாக இந்த நோட்டீஸ் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள பாடலை நீக்க வேண்டும் என்ற வலியுறுத்தல் வலுத்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ஜெயக்குமார். விவரங்கள். சந்தானம் நடிப்பில் 16ஆம் தேதி வெளியாக உள்ள டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படம் சர்ச்சைக்குரியதாக தற்போது மாறியுள்ளது. காரணம், இதில் இடம்பெற்றுள்ள ஸ்ரீனிவாச கோவிந்தா என்று தொடங்கக்கூடிய இந்த பாடல் இந்து மக்களை புண்படுத்தும் விதமாக அமைந்திருப்பதாகவும் ஏற்கனவே நேற்று ஜனசேனா கட்சியின் சார்பில் திருமலையில் உள்ள 1வது நகர காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று பாஜக சார்பில் பாஜக மாநில செய்தி தொடர்பாளரும் திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு உறுப்பினருமான பானு பிரகாஷ் ரெட்டி அவரது வழக்கறிஞர் அஜய்குமார் மூலமாக சந்தானம் மற்றும் அந்த திரைப்படத்தை தயாரிக்கக்கூடிய அந்த தயாரிப்பு நிறுவனம் நிகாரிகா தயாரிப்பு நிறுவனத்திற்கும் நோட்டீஸ் வழங்கியுள்ளனர். இதில் இந்து பல கோடி மக்களினுடைய புனிதமாக கருதக்கூடிய பெருமாளை அவமதிக்கும் விதமாக இந்த பாடல் இடம்பெற்றிருப்பதாகவும் உடனடியாக அந்த பாடலை நீக்கி திரைப்படம் வெளியாக வேண்டும், மேலும் பக்தர்களுக்கு வெளிப்படையாக மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லாவிட்டால் 100 கோடி ரூபாய் மான நஷ்டஈடு வழக்கு தொடரப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 15 நாட்களுக்குள் அந்த நிறுவனத்தினர் மற்றும் சந்தானத்திடமிருந்து பதில் வராவிட்டால் அவர்கள் மீது கிரிமினல் வழக்கும் தொடரப்படும் என்று பானுபிரகாஷ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.